இந்த மரத்தை நாங்கள் நுணா மரம்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த மரத்தை ரெண்டாக பொளந்து பார்த்தா தண்டுக்கு உள்பகுதி அந்த வைரம் பகுதி எல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதனால மஞ்சள்ன்ற பேர் வந்திருக்கு. அத்தின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, இதோட இலையை பாருங்கள், அத்தி இருக்கு இல்லையா, நாட்டு அத்தி, அந்த அத்தியோட இலை எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே இதோட இலையும் இருக்கும். அதனாலையும் இன்னொன்று, இது முளைக்கிற இயல்பும் அத்தி மரம் முளைக்கிற இயல்பும் கிட்டத்தட்ட ஒன்று. எப்படின்னா, அத்தி மரம் பாறைகளில் எங்கே விழுந்தாலும் முளைக்கும், வீட்டோட இடுக்குலலாம் விழுந்தாலும் முளைக்கும். அதே மாதிரியே இதோட விதைகளும் பறவைகள் சாப்பிட்டு கொண்டு போய் எந்த பாறை இடுக்குலையோ இல்லை வீட்டுகளுக்கு இடுக்குலையோ போட்டாலும் அங்கேருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அத்தி மாதிரியே இது முளைக்கிறதாலையும் பார்க்க லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறதுனால இதுக்கு பேர் மஞ்சள் ப்ளஸ் அத்தி, மஞ்சனத்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே அந்த மஞ்சள் நிறத்தில் சாயம் இருக்கு இல்லையா, அந்த வைரம் பஞ்ச பகுதியில் இருக்கிற சாயம், அது ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம அந்த காலத்தில் நிறைய துணிகளுக்கு மஞ்சள் நிறத்தில் சாயம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் நிறைய சாய தொழிற்சாலைகளில் இந்த மஞ்சள் நிற சாயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மரமும் நல்லா ஸ்ட்ராங்கான மரம்ன்றதுனால சில மரச்சாமான்கள் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள்லாம் மஞ்சள் கலரில் செஞ்சு கொடுக்கறதுக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. இது நல்ல மூலிகை குணம் நிறைந்த ஒன்று, சளியெல்லாம் போக்கக்கூடியது இந்த இலைக்கு இருக்குது. இதில் வர காய் நல்ல வெள்ளை கலரில் பூ சூப்பராக பூக்கும். அது நல்ல நறுமணமாக இருக்கும். இரவு முழுக்க இந்த மரத்துக்கிட்ட வந்தீங்கன்னா அந்த பூ பூத்த இடத்துல அவ்வளோ நறுமணம் இருக்கும். இதில் காய்க்கிற காய் பழுத்ததுக்கப்புறமா அந்த காயை சில இடங்களில் சமைச்சு சாப்பிட்றாங்க. பழம் பழுத்ததுக்கப்புறமா அந்த பழத்தையும் அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதிலே வெண்ணுனான்னு ஒன்று இருக்குது, வெள்ளை கலரில் நுணா. அதுலேருந்து சாறு எடுத்து அதையுமே விற்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. அவ்வளவு நல்ல மரம் இது.